ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா, திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது நான் தான் ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கும்போது, எழுத்தாளனா இருக்கும்போது, சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில காட்டிறணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு வந்து என்னோட கதைய நான் எழுதும்போது, எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்கலாம் ஞாபகம் வந்துட்டே இருப்பாங்க. அதுல நானும் இருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸி ஆயிடும். ஆனா அவரு நடைப்பயணம் போம்போது, பாதசாரியா போம்போது, ரிப்போர்ட்டரா போம்போதோ, கொலை விசாரிக்க போம்போது, ஒரு நடிகைட்ட பேட்டி எடுக்க போம்போது, நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ள கொண்டு வந்து, அவர்கள் அறியாமல் விட்டது அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதை வடிவமாக்கி, அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சு, அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகும். ஏன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும். இதை எப்படி டோட்டலா மாத்த முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை வேற ஒண்ணா பண்ணலாமா? இந்த கதையை நம்ம திருப்பி திருப்பி ஏன் எளிய மனிதர்களை ஏன்னா இங்க வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும்போது அந்த வடிவம், அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாயிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதா தெரிவாங்க. அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக்குற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் கொடுத்துரும். ஆனா அதுக்குள்ள அந்த அந்த கிராஃப்ட்டுக்குள்ள அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ள வச்சுக்கிட்டு, தன்னோட பகடியின் மூலமாக, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக, ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்கள வெக்கி தலைகுனிய வச்சு, "ஷை இப்படியுமா மனுஷங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி, உங்கள அந்த படத்த உள்வாங்க வச்சு, ஜெயிக்கிற ஒரு வேலைய வந்து ராஜ்மோகன் பண்ணிட்டே இருக்காரு. அதனால ராஜ்மோகனுக்கு எப்பவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குனர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது.